ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ராகத்தும் ஹயாவை காதலிக்கிறேன்னு அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ நினைக்கிற மாதிரி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டைவர்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஃபைஸ் கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அவன் என்னடானா அப்படிலாம் எதுவுமே இல்லை, உண்மையிலே ஹயா என்ன தான் காதலிச்சிட்டு இருந்தா, நான் ஒத்துக்கிறேன், எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, அதனால தான் அவன் என்னை விட்டு பிரிஞ்சா, அது என்னோட தப்பு தான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் யூஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனால் என் பொண்டாட்டி மேலே உங்களுக்கு ஒரு கண்ணு, அவளை அடைய பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால தான் இப்படி ஒரு கேவலமான பொய்யை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசவும் டக்குன்னு அவனுக்கோ கோவம் வந்துடுது. ஓங்கி கணத்தை காட்டி அரைஞ்சிடறான். வாயை மூடுறா, என்னடா பேசிகிட்டு இருக்க, நான் தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், அதை நீ நம்பவே மாட்டியா அப்படின்னு கேட்டால் எனக்கு நம்பிக்கையே இல்லை, இதுக்கப்புறம் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கு கோவமாக இங்கேருந்து போயிடுறான். அப்போ பார்த்தா எதிர்த்தாப்புல ஹயாவுமே வந்து நின்றுட்டுருக்கா. அவள் இவனை அழகாக அசால்ட்டாக கடந்து அங்கேருந்து போயிடுறா ராகத் கிட்ட. அதை இவனுமே பார்த்துட்டு தான் இருக்கான். என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அவங்ககிட்ட புரிய வச்சிருக்கலாம்ல, சரி ஓகே நாளைக்கே நமக்கு கல்யாணம் ஆக போகுது, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற அவனுக்கு செம கடுப்பாகுது. அப்படியே ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் கையால் ஒரு டிராயிங் ஒன்று பண்ணியிருப்பான் இல்லையா, ஹயாவும் இவனும் ஒன்றா நின்றுட்டு இருக்க மாதிரி, அதுக்கு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன், கலர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே ராக தடுத்தான் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்படின்னா என் பொண்டாட்டி மேலே அவனுக்கு அப்பையிலேருந்தே கண்ணு இருந்திருக்கு, அவன் உண்மையிலே என் பொண்டாட்டி என்கிட்டேருந்து பிரிக்க பார்த்துட்டு இருந்திருக்கான், இவெல்லாம் ஒரு அண்ணனா, அப்படி ஒரு வேளை என் பொண்டாட்டி எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் அவனுக்கும் கிடைக்க விட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கான். இது வரைக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு இவன் மேலே. சரி ஓகே, பயபுள்ள வந்து காதல் தோல்வியில் தான் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் இவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஹயா என்னமோ தன்னை காதலிச்சதாகவும் தாங்கிட்டேருந்து வந்து அண்ணன் தான் ஹயாவை பிரிச்சிட்டதாகவும் நினச்சிக்கிட்டு இப்படி வில்லனாக மாறிட்டானப்பா. இந்த பக்கம் அந்த நீலாம்பரியோ சேரில் உட்காந்துக்கிட்டு பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கா. அதாவது நம்ம சனம் வந்து சொல்லியிருப்பா இல்லையா, நவாபை வந்து கொன்னதே நீங்கள் தான், நீங்கள் உங்கள் புருஷனை கொன்னுட்டு என் புருஷன் மேலே பழிய போட்டிருக்கீங்க, அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஜ்லேயே நிற்க வச்சு கையை உடச்சி விட்ருப்பா. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு விரலெல்லாம் உடச்சி விட்ருப்பா. ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்தது சகர் தான். இவன் என்னடானா முழுக்க முழுக்க அது சனம் தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் வேற, எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் சொன்னேன்ல மாபேகம், அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால தான் அவள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவளை வந்து ஒரு தனி ரூமில் போட்டு அடைச்சி 4 நாளைக்கு அவளுக்கு சாப்பாடே கொடுக்காதீங்க, அப்போ அவளோட திமிரெலாம் அடங்கிடும், இதுதான் அவளுக்கு கொடுக்க போகிற பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் டக்குன்னு இவ்வளோ எழுந்திரிச்சிக்கிட்டு அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க, கொல்லணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவளை கொல்லணும், இப்படிப்பட்ட ஒருத்தியை என் வீட்டில் வச்சுக்க முடியாது, கடைசியில் அவள் என் வாழ்க்கைக்கே ஒல வச்சிருவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், சரி ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் அவளை கொண்டுட்டா அப்புறம் அந்த பேப்பரில் எப்படி சைன் வாங்குவீங்க, அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி அதை பற்றி யோசிச்சிங்களான்னு கேட்டால் அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை, ஆனால் நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது, நான் இந்த வீட்டில் வாழ்ந்தால் தானே அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றிலாம் யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், சரி ஓகே அவளை எப்படி கொல்றதுன்னு கேட்டால் அதுக்கு இவன் முன்கூட்டியே ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கா போல. ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அது நமக்கு காட்டலை, சும்மா மியூட் பண்ணி தான் வந்து வாய் அசைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி என்னத்தை பிளான் போட்டா அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் ரஷ்யாவோ சனமா அடைச்சி வச்சிருக்கா இல்லையா, அவளுக்கு கொண்டு போயிட்டு சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் எடுத்துகிட்டு போயிட்டு உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்காக தான் வந்தேன், அதை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் வாயில் திணிச்சு விட பார்த்துட்ருக்கா. என்ன பண்ணுற நீனு கேட்டால், என்னம்மா இவ்வளோ கோவப்பட்டுருக்க, உன் தங்கச்சி பற்றின விஷயத்தை தான் நான் சொல்ல வந்துட்டுருக்கேன், அதாவது உன்னோட ஊமை தங்கச்சி அவளுக்கு வந்து கல்யாணமாக போகுது, அதுவும் ராகத் கூட அப்படின்னு சொன்னால், என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஆல்ரெடி அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஃபைஸ் கூட அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி டைவர்ஸே ஆயிடுச்சு, உண்மையிலே ஹயா வந்து ராகத்தை தான் காதலிச்சிருக்கா, அவளை தான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அதுவும் வந்து பெரிய பள்ளிவாசலில் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவள் உண்மையை தான் சொல்கிறாளா இல்லை வந்து நம்மக்கிட்ட வேணும்னே பொய் சொல்கிறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நான் ஹயா கிட்ட பேசணும், இப்போவே பேசியாகணும், ஃபோன் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால், நீ வச்ச ஆளா நான் உனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கறதுக்கு, மரியாதையாக இந்த சாப்பாடை சாப்பிடு, ஏன்னா என்னோட காரியம் முடிகிற வரைக்கும் நீ உயிரோடு இருந்தாகணும், நீ இப்படி சாப்பிடாம கொள்ளாமல் செத்துக்கித்து தொலைஞ்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காத்தில் நீலாம்பரி பையனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுக்கிட்டு, நீ நல்ல முடிவு தான்ப்பா எடுத்திருக்க, சனமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல, ஆனால் அதுக்கு வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணணும், ஏன்னா ஃபஸ்ட்டு உனக்கு கல்யாணம் நடக்கும் போதே காதுங்காது வச்ச மாதிரி முடிஞ்சு போயிடுச்சு, இந்த கல்யாணத்தையாவது நான் ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதனால நம்ம சொந்தக்காரவங்க எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணி ஆகணும், அதுவும் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா சொல்கிறீங்க, இப்போவே வா, இன்றைக்கி ஹயாவோட கல்யாணம் இருக்குமா அப்படின்னு சொன்னால், ஆமாப்பா கல்யாணம்
கல்யாணம் இருக்குது புரியுது தான், அதுக்கு நீ வந்து சனமை அனுப்பி விட்டுரு வேற ஒரு காரில், அவள் தனியாக போகட்டும், நம்ம 2 பேரும் போயிட்டு அந்த வேலையை பார்க்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அம்மா எப்படிம்மா இன்றைக்கி போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுன்னு கேட்டால், எனக்கு உன்னோட சந்தோஷம் தான்ப்பா முக்கியம், அதுக்காக தான் நான் இப்போவே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுவும் நீ யார், இந்த போபாலோட மகாராஜா, உன்னோட கல்யாணம் வந்து சிம்பிளாக முடியக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன், அதனால நீ சனமாக போயிட்டு அனுப்பி வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னதும், சரிம்மா நான் போயிட்டு சனமை அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். போ இதுதான் நீ உன்னோட பொண்டாட்டியை பார்க்குறது கடைசியாக இருக்கும், ஏன்னா இதுக்கப்புறம் நீ உன்னோட பொண்டாட்டியை பார்க்கவே மாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம சனமும் அவள் கொடுத்த சாப்பாடை உயிர் வாழணும் இல்லையா, ஸோ அதனால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து தண்ணி டம்ளரில் தண்ணி இல்லை போல், தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவனும் தண்ணி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்படியே அவன் கீழே குனிஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும் போது இப்போ கையெல்லாம் வந்து இப்போ கட்டி இல்லை, சாப்பிட்றதுக்காக அவுத்து விட்ருப்பான் போல். அதனால இவன் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ராடு எடுத்து அவனோட தலையில் போட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. கேட்டு வரைக்கும் வந்துட்டா, பார்த்தா அந்த கேட்டு வந்து லாக் ஆகிருக்கு, பூட்டி இருக்குது. இப்போ சாவியை தேடுறதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு ராடை எடுத்து அந்த பூட்டையுமே உடச்சிடுறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆக போகும்போது கரெக்டாக அந்த ரவுடி பையலுமே வந்து பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு கருப்பு கலரில் மண்ணு மாதிரி இருக்கா, அந்த மண்ணை எடுத்து அவனோட முகத்தில் தூவி விட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. ஒரு வழியாக சனம் தப்பிச்சிட்டா. இந்த பக்கம் சஹரும் கல்யாணத்துக்கு போகிறதுக்காக ரெடியாகி வந்துட்டா வாசலுக்கு. அப்போ பார்த்தா அந்த அங்கிளும் ஆண்டியும் நிறைய கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அவள்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. என்னது இது இவ்வளோ கிஃப்டா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இதெல்லாம் மாவேகம் தான் கொடுத்தாங்க, ஏன்னா அவங்க இந்த போபாலோட மகாராணி இல்லையா, ஸோ அதனால் அவங்க வீட்டு கல்யாணம் தானே இது, அதுக்காக உன் தங்கச்சிக்காக அவங்க அன்பாக பாசமாக கொடுத்துருக்காங்க, இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நிறைய கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அதில் சிவப்பு கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் இவங்க வந்து பாமை வச்சு கொடுத்துட்ருக்காங்க அவகிட்ட. அது தெரியாமல் அவளுமே வாங்கிக்கிட்டு காரில் போயிட்டு இருக்கா. அந்த சிவப்பு கலர் பாக்ஸில் தான் பாம் இருக்குது, அதோட ரிமோட் இப்போ நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராகுத்தோட வீட்டில் கல்யாண வெல்லாம் நல்லா தடபுடலாக நடந்துட்டுருக்கு. அப்போ பார்த்தா ஹயா வந்து பெரியம்மாவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாள், ஆனால் இன்றைக்கி நீங்கள் என் கூட இல்லாமல் போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கா ஃபோட்டோவை பார்த்து. அப்போ அங்கே ராகுத்து வந்துட்டு, எனக்கு தெரியும் ஹயா நீ உன்னோட பெரியம்மாவை மிஸ் பண்ணுறல்ல, அவங்க சீக்கிரமாக குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஐ கான்டாக்டில் பார்த்துட்ருக்காங்க ஒருத்தர் அந்த காதல் பார்வையோட. ஸோ இதை தூரத்துலேருந்து ஃபைஸும் பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அண்ணா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், கொஞ்சம் வாங்கலை என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். என்ன ஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவனும், அண்ணா நீங்கள் இது வரைக்கும் எனக்காக பண்ணீங்கல்ல, அதெல்லாம் வந்து உண்மையிலே என் மேலே இருக்கிற பாசத்தினால தான் பண்ணீங்களா, இல்லை நீங்கள் ஹயாவை காதலிக்கிறீங்களா அதனால தான் பண்ணீங்களா, அதாவது அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா, அது உண்மையிலே எனக்காக தான் பண்ணீங்களா, உங்கள் தம்பிக்காக தான் பண்ணீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஹயாவை காதலிக்கிறதுனால அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கான். என்ன ஃபைஸ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உண்மையிலே நான் அதெல்லாம் உனக்காக தான்டா பண்ணேன், உனக்கும் ஹயாக்கும் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் நான் அவளை விட்டு விலகினதுக்கான காரணமே ஒன்னால தான்டா, ஏன்னா நீ அவளை ரொம்ப உயிருக்குயிராக காதலிச்ச, அதனால தான் உன் வாழ்க்கையில் நான் தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை விட்டு நான் விலகி போனேன், அப்புறமா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ல அதுக்கு காரணமும் நீ தான், உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாக்கெட்டில் வச்சுருக்க ஃபோனில் வந்து வீடியோ ரெக்கார்டை ஆன் பண்ணிட்டான் போல். ஸோ அதனால அவன் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ராகத் சொல்கிறான், ஆனால் உனக்காக நான் வந்து எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹயாவையும் ஏமாற்ற முடியாது, அவளையுமே நான் உயிருக்குயிராக காதலிக்கிறேன், அதனால அவளை விட்டு என்னால் விலக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இந்த விஷயத்த கரெக்டாக அவன் கட் பண்ணிடுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு தேவையான விஷயம்லாம் தம்பிக்காக தான் இதை பண்ணான் அப்படிங்கிற விஷயத்த அவன் வாயிலே சொல்லிட்டான் இல்லையா. ஸோ அதை வந்து ஹயா கிட்ட காமிச்சு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவங்க 2 பேரும் வந்துட்டு பாமை வச்சுட்டோம் கரெக்டாக, ரெட் கலர் அந்த கிஃப்ட் பாக்ஸில் தான் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு சனம் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னது இந்த நீலாம்பரியோ, அப்படியா இன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உருப்படியான வேலை பார்த்துருக்கீங்க, அவகிட்ட இப்போ பாம் இருக்குது, போகிற வழியே அவள் கண்டிப்பாக செத்துருவா அப்படிங்கிற மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துலேருந்து ரஷ்யாவும் காதில் வாங்கிடுறா. இல்லை இவ இவ்வளோ பெரிய பிளானை போட்டு வச்சிருக்காளா சகரை கொல்றதுக்கு, அது தெரியாமல் அவள் வேற காரில் போயிட்டு இருக்காளே, அவள் மட்டும் உயிரோட இல்லை அப்படின்னா அப்புறம் என்னோட மொத்த பிளானுமே சொதப்பிடுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருந்தா இவன் என்னடா அந்த ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு, அந்த சனமோட உயிர் இந்த பட்டனில் இருக்குது, இதை இங்கே நான் அழுத்தினா போதும் அவள் அங்கே செத்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இதை வந்து தூரத்துலேருந்து பெரியம்மாவும் கேட்டுறாங்க, அவங்களுக்கும் பயங்கரமான ஷாக்கு, சகரை கொல்ல போகிறாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரஷ்யாவை ஃபோன் பண்ணி அவளை அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவள் என்னடா ஃபோனை வந்து சைலண்டில் போட்டிருப்பா போல். ஸோ அதனால் எவ்வளோ கால் பண்ணாலும் சரி அவள் வந்து அட்டன் பண்ணாமல் காரில் போயிட்டு இருக்கா. பக்கத்துலேயே தான் அந்த கிஃப்ட் பாக்ஸுமே இருக்குது. இவளுமே இங்கே வந்து என்னையோட அந்த சனமோட கதை முடிய போகுது, அவளோட அம்மா இருக்கிற இடத்துக்கே நிரந்தரமாக போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனையுமே அமுத்திடுறா. உடனே இவங்க 2 பேரும் காதை பொத்திக்கிறாங்க.
இருக்காங்க. அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையில அவ செத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தா அந்த ரிமோட்லேருந்து ஒரு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்குது. என்ன சவுண்டு இது, இது எதுக்காக இந்த ரிமோட் கத்துதுன்னு கேட்டால் அது இப்போ அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டால், இந்த ரிமோட் வந்து குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும் போல். ஆனால் இப்போ செகர் வந்து அந்த எல்லையை தாண்டி போயிட்டா. ஸோ அதனால் அவளுக்கு பக்கத்தில் இந்த ரிமோட் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை எதுக்காக என்கிட்ட சொல்லலை, அப்புறம் இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அவள் செத்து போயிடுவாளா, இப்போவே ஆகிலுக்கு கால் பண்ணு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கா கோவப்பட்டு. அதே சமயம் இந்த பக்கம் சகருமே வந்து ஒரு வழியாக ரஷ்யா கிட்டேருந்து ஃபோனை எடுத்துடுறா. அவளும் வந்து சொல்ல பார்க்குறா, இந்த மாதிரி நீ இருக்கிற காரில் வந்து பாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அவளுக்கு எதுவுமே காதில் விழுகலை. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா அதே இடத்துல தான் நம்ம சனமே தப்பிச்சு ஓடி வந்துட்டுருக்கா. எதிர்த்தாப்பில் கார் வந்துட்டுருக்கு. நம்ம சகர் அதில் தான் இருக்கா. அந்த காருக்கார சனமை விட்டு ஏற்றிடுறான். அவள் கீழே விழுந்து கிடக்கிறா. இந்த பக்கம் அவனுமே வந்து பிரேக்கை போட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான். இவன் அப்படி பிரேக் போட்டதில் ஃபோனு கீழே விழுந்துருச்சு. இவளுக்கும் செம கோவம். அந்த டிரைவர் என்ன பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி காரை விட்டு இறங்குறதுக்கு போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள இங்கே சனமோ வந்து அந்த கார் நம்பரை வந்து நோட் பண்ணிடுறா. இது ஆகிலோட காராச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்திரிச்சு பார்த்தா டக்குன்னு அந்த சகரோ வந்து வெளியே வந்து அந்த டிரைவரை கண்ணாப்பண்ணான்னு திட்டிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இது வரைக்குமே சகருக்கு தான் தெரியும் தன்னை மாதிரி ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சனமுக்குமே தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்துட்டு அந்த ரஷ்யா சொன்ன எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அவள் சொன்னா இல்லையா, ஆகில் ஒன்றை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான், அவன் சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இவ அப்படியே ஷாக்கிங்கோட அவளை பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இப்போ வரைக்குமே இவளுக்கு தெரியாது தன்னை மாதிரியே ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சகருக்கு மட்டும்தான் தெரியும் தன்னை மாதிரி ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவ எப்படி என்ன மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவ ஏன் வீட்டில் ஆகில் கூட இருக்கிறதுனால தான் ஆகில் என்னை தேடி வரலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.